வணக்கம். ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா iOS 26 ஃபீச்சர்ஸ் இப்போ விட்டுருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாருமே வந்து அந்த ஃபீச்சர்ஸை இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. டாப்பஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வந்து லிக்விட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் நிறுவனம் ஒன்று விட்டுருக்காங்க. மொத்த டிஸ்பிளேவே ஒரு கிளாஸியான ஒரு ஃப்ரேமில் மாறும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரியே எல்லாமே மாறுங்க. அது ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்குது. இது போல் நீங்கள் செட்டிங்ஸில் உள்ள பட்டனையுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை ஆப்பிளோட நேட்டிவ் ஆப் மியூசிக்கு, ஃபோனு, அப்புறம் நிறையா பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குல்ல, அதுவும் கிளாஸியான ஒரு ஃப்ரேமில் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது லாக் ஸ்க்ரீன். நீங்கள் வைக்கிற வால்பேப்பருக்கு அந்த கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாகவும் சின்னதாகவும் ஆகும். அதுவே ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அது பார்க்கும்போது ஒரு சூப்பராக இருக்குது ஆப்பிள் நிறுவனம் பார்க்கும்போது. இந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து கிளாஸ் லுக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கிளாஸ் லுக்கே எனக்கு வேணாம் அப்படின்னா கீழே வந்து சாலிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டாலே பழைய மாரியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் ஸ்க்ரீன் பார்ப்போம். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து மேலே எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கஸ்டமைஸில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து புதுசாக கிளியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஃபோனே மாறிடுங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அதுலேயுமே வந்து உங்களுக்கு டார்க் மோட், லைட் மோட் எல்லாமே உண்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே அந்த லிக்விட் இருக்குதுல்ல, அந்த கிளாஸியான ஃப்ரேமு அதை கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் புதுசாகவும் இருக்குங்க இந்த ஆப்பில் யூஸ் பண்ணும்போது. அது எப்படி வர வைக்கணும்னா செட்டிங்கில் போய் மியூசிக்கில் போயிட்டு அனிமேட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மாறிடுங்க. நெக்ஸ்ட் கேமரா ஆப்பில் என்ன ப்ரோ புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லா ஆப்ஷனும் காட்டும். வீடியோவாக, ஃபோட்டோகிராஃபி, சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டும். ஆனால் இப்போ இருக்க நியூ அப்கிரேட் என்னென்னா வெறும் ஃபோட்டோவும் வீடியோ மட்டும் தான் காட்டும். நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாமே காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு கொடுத்துருக்காங்க. என்னென்னா லென்ஸ் க்ளீனிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமராவில் போய் செட்டிங்கில் போயிட்டு கேமரா ஆப்ஷனில் கீழே வந்தீங்கன்னா லென்ஸ் க்ளீனிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ கேமராவில் வந்து ஒரு தூசி இருக்குது, உங்கள் ஐஃபோனே உங்களுக்கு திட்டும், தூசியாக இருக்கிற கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுறாடே அப்படின்ற மாரி இருக்குங்க. அதுவே கொஞ்சம் நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன். அடுத்தது ஃபோன் ஆப். இந்த ஃபோன் ஆப்பில் தான் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. என்ன ஃபீச்சர்ஸ்னால் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஃபீச்சர்ஸ். இதில் வந்து செட்டிங்ஸில் ஃபோன் உள்ள போயிட்டு 3 அன்னோன் நம்பர், அன்னோன் காலிங், அதில் வந்து ஆஸ்க் ரீசன் பை காலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அது என்ன பண்ணுன்னா, அதாவது நீங்கள் யாருன்னு தெரியாத ஒரு பர்சன் அவங்க வந்து கால் பண்ணுறாங்கன்னா அவங்களே ஐஃபோனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசலாமா அப்படின்றது மீன்ஸ் அவங்களே சூஸ் பண்ணிவிட்டு இவர் வந்து என்கிட்ட பேசலாம், அவர் வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஐஃபோனே முடிவு பண்ணி தான் நம்மளுக்கு அது கொடுக்கும். நிறையா ஸ்பேம் கால்ஸ் இது வருதுன்னா உங்களுக்கு இதை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கால் போயிட்டே இருக்கும்போது மோர் அண்ட் ஒரு ஆப்ஷன் ஒன்று வருங்க. ஓல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமர் கேருக்கு ஏதோ ஒரு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பண்ணும்போது அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு கால் வரும். அப்போ நம்ம அட்டன் பண்ணி திருப்பியும் பேசிக்கலாம். கால் வந்து இது போக லைவ் ட்ரான்ஸ்லேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது நம்ம ஊருக்கு யூஸ் ஆகாது. அடுத்தது ஃபோட்டோஸ் ஆப். ஐஃபோனு ஃபோட்டோஸ் ஆப்பில் ரொம்ப குப்பை மாரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு என்னடா இது அப்படியே இவ்வளோ இருக்குன்ற மாரி பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாக விட்டுருக்காங்க ஐஃபோன் ஃபீச்சர்ஸ்லேருந்து. என்ன ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறேன். யூஸ்வலாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கீழே இருக்க அந்த ஃபோட்டோஸ் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் ரீசெண்ட்லி ஃபோட்டோஸ் என்னென்ன ஃபோட்டோஸ் சேவ் பண்ணி அதெல்லாம் ஒரு காட்டோம்னா, இப்போ வந்து கேலரி அந்த ஆப்ஷன் உள்ள போயிட்டு அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரக்டரைஸாக அதில் இருக்குங்க. அண்ட் தென் ஃபோட்டோ ஆப்பில், அதாவது இந்த ஃபோட்டோ இதில் இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணாலும் மேலே குட்டியாக ஒரு ஐக்கான் காட்டும். அது என்னென்னா, அதாவது ஒரு ஸ்பேஷியல், அதாவது உங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போது 3D மாரி தெரியுங்க. அதுவே ஒரு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரிஞ்சு புதுசாக இருந்தது. என்னடா அது அப்படியே லைவாக நம்மளோட 3D மாரி காட்டுறாங்க, அப்படியே அந்தமாரி நல்லா இருந்தது. அது மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன் லாக்லேயும் வச்சுக்கலாம். ஸ்க்ரீன் லாக் வைக்கும்போது நல்லாவே இருந்தது. அடுத்தது iMessage. இந்த மெசேஜ்லாம் ஆதி காலத்துலேயே வந்துடுச்சுங்க இந்த அப்டேட்டு. இது ஏன்டா சொல்கிற கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் வேறு வழி கிடையாது, அவங்க அதுதான் விட்டுருக்காங்க. iMessageல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்டாக்டை கிளிக் பண்ணி டைரெக்டாக மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து இந்த மெசேஜ் பண்ணுறது அவங்க பண்ணுறது முதல்ல தெரியாது.
இப்போ மெசேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஐஃபோன் வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஐஃபோன் வச்சுருக்கானா நான் மாத்திர ஐக்கானும் அவனுக்கு அப்படியே மாறிடும். என் ஃப்ரெண்டு ஒரு இமேஜ் வச்சுருக்கானா 2 பேருமே சேர்ந்து மாறிடுங்க. ஐஃபோன் யூஸருக்கு மட்டும், ஆண்ட்ராய்டு யூஸர் கிடையாது. அதை நான் மெசேஜ் பண்ணுறது. ஃபைனலி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தா அந்த ஒரு தருணம் வந்துருச்சு. என்னன்னா ஆப்பிள் யூஸர் ஒரு நியூ ஃபீச்சர்ஸாக விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம பிடிச்ச ரிங்டோன்லாம் நம்ம வைக்க முடியாது. தேர்ட் பார்ட்டி ஆப்பில் தான் நம்ம அந்த ரிங்டோன்லாம் வைக்க முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஃபோனு இப்போ நம்மளாலே பிடிச்ச சாங்ஸ், பிடிச்ச மியூசிக் எல்லாமே நம்மளே கரெக்டாக அப்படியே சேவ் பண்ணி அப்படியே வைக்கலாங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸாக நான் நினைக்கிறேன். அந்த லிக்விட் கிளாஸ் ஃபைனலி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து ஃபோனில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிடிக்கும். யூஸ் பண்ண தான் பிடிக்கும். அது நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன். டிஸ்பிளே அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ரெடியூஸ் அதில் போய் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பழைய மாதிரி உங்கள் ஃபோன் வந்துருங்க. ஓகே காய்ஸ், இப்போ இதுதான் வந்து ஐஃபோன் 26 டாப்பஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் நியூ ஃபீச்சர்ஸ். இதுதான் ஒரு முழுக்க ஒரு ரிவ்யூ. இது எத்தனை ஜிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுக்கு வந்து 8 ஜிபி வருது, ஒரு ஃபோனுக்கு 10 ஜிபி வருது, இன்னொரு ஜிபிக்கு 6 ஜிபி 5 ஜிபி கிட்டலாம் வருது. ஓகேங்களா. ஃபோன் 26ஓட அப்டேட் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் த அப்டேட் அப்படி ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸில் மேக் பண்ணி சொல்கிறேன். அண்ட் இது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ண நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பேங்கலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பேங்கலாம் ஷேர் பண்ணுங்கள். see you அப்படியே ஐப் அந்த பட்டனை தட்டிட்டு வாங்க.